ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சீரீஸ் 17க்கு வந்திருக்கோம். புது சீரீஸ். ஏன்னா போன சீரீஸ்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பண்ணி பார்த்ததால ஒரு பிரேக் இருந்தது. ஆனால் மற்ற எக்ஸசைஸ்லாம் டெய்லி பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட்டட் காஃப் ரைசஸ். அதாவது ஸ்குவாட்டிங் பொசிஷன்லேயே பாதத்தை இப்படி மேலே தூக்கிட்டு கீழே இறக்க போகிறோம். அதனால் காஃப் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோம். உங்களுக்குலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஃப் மசில்ஸ்ன்றது உடம்புல இருக்கிற இரண்டாவது ஹார்ட், செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். இந்த காஃப் ரைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலை நல்லா பிரித்து வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்குவாட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. அடுத்தது காலை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு கீழே கொண்டு வரணும். சிம்பிள் காஃப் ரைசஸே இந்த பொசிஷன்லேயே பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், மேலே தூக்குறேன்னா பாதம் கீழே வந்துடணும். காலில் இருக்கிற விரல் மட்டும் தரையில் டச் ஆகிட்டு இருக்கணும். ஹீல், அதாவது குதிக்கால் மேலே போயிட்டு கீழே வரணும். ஓகே, 10 தடவை பண்ணலாம். 2 காலும் சேர்ந்தா மாதிரி பண்ணுவோம். 1 2, எழுந்துக்க கூடாது, இதே பொசிஷனில் இருக்கணும். 3 4 5 6 7 8 9 10. இப்போ நிதானமாக எழுந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக். இதே மாதிரி இன்னும் 2 தடவை பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன வேரியேஷன்னு கேட்டிங்கன்னா, அதே ஸ்குவாட் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஒரு காலை தூக்கிட்டு கீழே வச்சதுக்கப்புறமா இன்னொரு கால். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். 1 2 3 4. ஒவ்வொரு பக்கமும் 10 தடவை வரா மாதிரி பண்ணுங்க. ஓகே, 7 8 9 10. 5 தடவை தான் ஆயிருக்கு. நடுவில் இப்படி உட்கார்ந்துருக்கிற பொசிஷனை மாற்றக்கூடாது. 13 14 15 16. நல்லா ஃபுல்லாக வளையணும் கால். ஓகே, 18 19 20. அவ்வளோதான். எழுந்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இது மாதிரி 3 தடவை பண்ணுங்க. அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்குவாட் பொசிஷனில் தான் காலை மாற்றி மாற்றி பண்ணோம் இல்லையா. ஒன்று போயிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இன்னொரு கால் பண்ணோம் இல்லையா போன தடவை. ஆனால் ஒரு கால் போயிட்டு வரும்போதே அடுத்த கால் போகணும். அதுதான் இந்த வேரியேஷன். இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸ்குவாட் பொசிஷன் வந்துட்டோமா, மேலே தூக்கிட்டோமா, இப்போது கீழே வரும்போது இந்த காலை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. எழுந்துக்க கூடாது, அதே பொசிஷனில் இருக்கணும். நீங்கள் பண்ணும்போது கால் வலின்ட்டு நின்றுட்டிங்கன்னா வேஸ்ட். சரியா? ஸ்குவாட்டிங் பொசிஷன்லேயே தான் காஃபை ரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, 20 தடவை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 10 தடவை ஒரு பக்கம். எழுந்துக்கோங்க, 30 செகண்ட்ஸ் பிரேக் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 தடவை பண்ணணும். ஓகே, அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாட் பொசிஷன் போயிடுவீங்க, காஃப் ரைஸ் பண்ணிப்பீங்க, 10 தடவை கவுண்ட் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே வரணும். அது மாதிரி ஒரு 5 தடவை ட்ரை பண்ணுங்க, இல்லை 3 தடவையாவது ட்ரை பண்ணணும். ஓகே, ஸ்குவாட் பொசிஷன் போயிட்டேன்னா, காஃபை ரைஸ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், குதிக்கால் நல்லா தூக்கி எழும்பி இருக்குது, தரையில் டச் ஆகலை. இப்போ கவுண்ட் பண்ணணும். 1 2 3. ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டைமர் வச்சு பார்த்துக்கோங்க. 9 10. ஓகே, எழுந்துக்கிறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் பிரேக் விட்டுக்கலாம். திருப்பி அதே பொசிஷனுக்கு போகணும். எவ்வளோ டீப்பாக உட்கார முடியுமோ உட்காருங்க. ஓகே, காலை நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறதால ஒரு 10 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஓகே, எழுந்துக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் பிரேக். ஓகே, அடுத்தது 3ஆவது தடவையும் பண்ணி முடிச்சிடுவோம். உட்காரலாம். 1 2 3 4 5. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நடுக்கமாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஃபுல் வெயிட்டையும் இந்த
டோஸில் தான் பேலன்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இருக்கோம் இல்லையா, அதனால். ஓகே, பேசும்போதே ஒரு 5 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். ஓகே, முடிச்சாச்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு பேர்ன் ஃபீல் ஆகும், ஏன்னா இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸையும் 3 தடவை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் முடியும். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாமா? பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லணும்னா, காலுக்கான மெயின் எக்ஸசைஸ் இது. ஸ்குவாட் பொசிஷனில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தைஸ், அதாவது தொடையில் இருக்கிற உள்பகுதி மசில்ஸ் எல்லாம் நிறைய இன்வால்வ் பண்ணுறோம். ப்ளஸ் இடுப்பு பகுதியில் மசில்ஸ், ஏன்னா நம்ம கோரை இழுத்து வச்சுன்னு தான் பண்ணுவோம், நமக்கே தெரியாமல் கோர் மசில்ஸ், வயத்தில் இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாம் என்கேஜ் ஆகும். ப்ளஸ் இடுப்பில் இருக்கிறது, வயத்தில் இருக்கிறது, இது தவிர்த்து பின்னாடி பேக் மசில்ஸ் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ அது தவிர்த்து மெயினாக இதில் இப்படி தூக்கி இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டு சதைன்னு சொல்கிற காஃப் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோமா. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், கீழேருந்து நிறைய பிளட்டை ஹார்ட்டுக்கு இது திருப்பி அனுப்பும் இந்த காஃப் மசில்ஸ். அதனால தான் அதுக்கு செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்கிறோம். ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணி ஃபுல்லாக உடம்புக்கு சர்க்குலேஷனை அதிகப்படுத்துதோ, அது மாதிரி காஃப் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அது வேலை பண்ணால் கீழே இருக்கிற பகுதியிலேருந்து பிளட் எல்லாம் தேங்கி நிற்காமல் மேலே போகும், நிறைய சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்த எக்ஸசைஸ் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, வேரிகோஸ் வெயின்ஸ் வராமல் காப்பாற்றும். நிறைய நின்றுட்டே வேலை பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், கண்டக்டர்ஸ், வேறு சூப்பர்வைசர் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு பல வருஷம் அதே சர்வீஸில் இருக்கிறதால காலில் நரம்புலாம் புடச்சி பச்சையாகி நல்லா வீக்கமாகி வலி எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அதுவே பிளந்துக்கும். அதுக்கப்புறம் உள்ள ப்ளீட் ஆகும்போது தான் ரொம்ப பெயின்ஃபுல் ஆகிடும். அதுக்கு சர்ஜரிலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி காஃப் மசில்ஸை அடிக்கடி ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வேரிகோஸ் வெயினோட ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். அந்த பெயின்லேருந்து சப்போஸ் வந்திருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா அதுலேருந்து வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதை ஸ்லோவாக பெயின்லெஸ்ஸாக பண்ணிவிட்டு அது அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், பலப்படுத்த முடியும். ப்ளஸ் காலில் இருக்கிற ஜாயின்ட்ஸ், கீழ்ப்பகுதியில் இடுப்பு ஜாயிண்ட் ஆகட்டும், கால் முட்டி ஜாயிண்ட் ஆகட்டும், ஆங்கிள்ஸ் அதாவது கொலுசு போடுறதுல இருக்கிற ஜாயிண்ட்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் பாதத்தில் இருக்கிற இந்த போன்ஸ் மூலமாக தானே நம்ம தாங்கி வெயிட்டை எழுந்து நிற்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஜாயிண்ட்ஸ், எல்லா ஜாயின்ட்ஸையும் நல்லா பலப்படுத்த முடியும். இது தவிர்த்து வயத்தில் இருக்கிற கோரையும் டைட்டன் பண்ணுறதால அங்கே இருக்கிற ஃபேட் எல்லாமும் குறைக்க முடியும். அங்கே இருக்கிற மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது தவிர்த்து ஓவராலாகவே சர்க்குலேஷன் அதிகப்படுத்துவோம், ஏன்னா காஃப் மசில்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதால. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி எக்ஸசைஸை கட்டாயம் நீங்களும் பண்ணணும். பண்ணி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு செகண்ட் டே ஆஃப் தி சேம் சீரீஸில் உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FitE50. பாய்.